ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வொல்வரின் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து வர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வர்த்து தான். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு வந்து லைக்கை போடுங்க. எத்தனை வொல்வரின் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ, எத்தனை டெட்பூல் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வாங்க. நான் உங்கள் ஜெடி ஃப்ரம் ஜெடி டாக்ஸ். ஸோ காய்ஸ், இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டெட்பூல் 1 and 2 பார்த்தீங்கன்னா கதை உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இது பார்க்காமலே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட்பூல் பார்ட் 2ல் வந்து இவர் வந்து ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணி வெனஸாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய பண்ணுவார். அதனால டிவியை இவர் அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இவர் பனிஷ்மெண்ட் கொடுக்காம இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த ஆஃபர் டிவியை கொடுக்குறாங்க, இந்த ஆஃபரை இவர் அக்செப்ட் பண்ணாரா இல்லையா, அதே மாதிரி இந்த ஆஃபருக்கு நடுவில் எதுக்கு வொல்வரினை தேடி போராடுறது தான் கதை. இதை வந்து நீங்கள் வந்து என்ன ஆஃபர் நான் சொல்ல மாட்டேன், படத்தை ஸ்பாய்லர் பண்ண நான் விரும்பலை, நீங்கள் படமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட் போவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைட்லேருந்து ஆரம்பித்தா ஹியூ ஜாக்மன் அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ் இவங்க 2 பேர் தான் பாசிட்டிவே. நான் வந்து யோசித்தேன், ரொம்ப நாள் கழித்து ஹியூ ஜாக்மனை வந்து வொல்வரினா பார்க்க போகிறோம். பழைய ஹியூ ஜாக்மனுக்கு அந்த வொல்வரினா அந்த ஒரு எனர்ஜி இருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட கம்மியாகாமல் இந்த படத்தில் வந்து அப்படியே இருக்குது அவருக்கு அந்த எனர்ஜி. வொல்வரினா அவர் எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அதே அளவுக்கு எனர்ஜி இன்னுமே அவருக்குள்ளே இருக்குது. செம்மையாக இருக்குது. எப்போ பார்த்தாலுமே ஹியூ ஜாக்மன் வொல்வரினா தான் இருக்கார், செம்மையாக இருக்கார். அந்த எனர்ஜி குறையவே இல்லை இவர்கிட்ட. அதே மாதிரி ரயன் ரெனால்ட்ஸும் செம்மையாக பின்னிட்டார். அவருக்கு வர காமெடி பண்ணுற இந்த ஹியூமர் சென்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு ஃபேவரட்டான சீன்ஸ் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது விஷுவலாக பார்க்கறதுக்கே. ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்க தான் நம்ம வந்து ஆடியன்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நெகட்டிவ் சைட் போனால் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக இது எதுவுமே இல்லை. இப்போ சொல்லப்போனால் இங்கே நெகட்டிவே இல்லை. இங்கே நெகட்டிவ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி தான் சொல்லணும். ஏன்னா வந்து படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகும், எங்கேயுமே உங்களுக்கு லேக் ஆகாது, எதுவுமே நெகட்டிவே இல்லை இந்த இடத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவ்ன்றது எதுவுமே இங்கே வந்து தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தெரிஞ்சுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வரும், அது யாருன்னு சொல்ல விரும்பலை. அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி இங்கிலீஷ் ஸ்லாங்கில் ஒரு மாதிரி பேசுவார். அதுக்காக பதில் அவர் தமிழ்லேயே அப்படியே பேசியிருக்கலாம். அதுதான் ஒரு மாதிரி எனக்கு வந்து நெகட்டிவாக தோணுச்சே தவிர மற்றபடி இதில் நெகட்டிவ்னு சொல்ல எதுவுமே இல்லை. அதுக்கடுத்தது வந்து நம்ம இப்போ கேமியோஸை பார்த்தோன்னா, கேமியோஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய கேமியோஸ்லாம் இல்லை. பட் நீங்கள் எதிர்பார்க்காத கேமியோஸ்லாம் இதில் இருக்குது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் தருமா தெரில. நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நார்மலாக இந்த போய் படத்தை பார்த்தீங்கன்னா கேமியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கூஸ் பம்ப் சீனாகவே அமையும். அதுவும் நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இப்போ பார்த்ததுனால தான் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்டே ஆச்சு. நீங்களும் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பாருங்கள். போஸ்ட் கிரெடிட் சீன் பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீனாகவே முடிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து இந்த படத்துக்கு தேவையான மாதிரி கரெக்டாக முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம். ஏன்னா மார்வல் ஒவ்வொரு போஸ்ட் கிரெடிட் சீனுக்கும் அடுத்தடுத்த படத்துக்கு லீட் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் தர மோட்டிவேஷன் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது. ஸ்பாய்லராக ஒரு வீடியோ போடலாமா டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்தை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம சேனல் இப்போ தான் வந்து க்ரோத் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டு நான் உங்களுக்கு இன்னொன்று நிறைய அப்டேட்ஸை கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.